ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Dosai. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இட்லி பொடி. கருப்பு உளுந்து வச்சு நம்ம செய்ய போகிற இட்லி பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் படியில் ஒரு படி ஃபுல் முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்சி உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இது நம்ம வெள்ளை உளுந்த அளவுக்கு நல்லா அந்த கலர் மாறது தெரியாது. இது வாசனையை வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். உடச்ச உளுந்துனா ஒரு சைடு இந்த ஒயிட் கலர் இருக்கிறது கலர் சேஞ்ச் ஆகும். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா கருப்பு உளுந்து நம்ம அதிகமாக எதுலேயும் சேர்த்துக்க மாட்டோம். அதோட கலரே நம்மளுக்கு சாப்பிட தோணாது. இப்போ இது மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து செய்யலாம். அதோட சத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஏன்னா தோலோடு சேர்த்து தான் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். அதனால் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இந்த இது சேர்க்கும்போது. அப்படியே கிட்டத்தட்ட 3 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துட்ருக்கேன். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதை கலர் மாறுறது தெரியாதுங்கிறதுனால இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான மிளகா சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருக விடாமல் மிளகாயை வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுப்பட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல்லு எடுத்து வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கிறேன். பூண்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோ. உங்களுக்கு ரொம்ப சத்தி ஹீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு இதாகிடும்னு தோணுச்சுன்னா லைட்டாக ஒரு ட்ராப் கிட்ட ஆயில் விட்டு இதை வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கிருச்சு, இதை எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை 2 ஆர்க் எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து. அது நல்லா சருகு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முன்னாடியே கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சுட்டு எடுத்து வறுத்துக்கோங்க. அடுப்பை இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஹீட்லேயே இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். இதில் இப்போ நான் கடா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கட்டி பெருங்காயம் கிடச்சிச்சின்னா அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கல்லுப்பு, நார்மல் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது. இது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் குறைவான அளவு சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் பொடிக்கும் பொழுது முதல்ல மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இந்த உப்பு இதெல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. சில பேர் கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப பவுடராக இருக்கும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடிச்சிக்கலாம். வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா நம்ம ட்ரை மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். பொடிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பொடியை அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹெல்த்தியான இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.